கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ பொங்கல் திருவிழாவான தற்போது நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த பொங்கல் விழா குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகையொட்டி கொளத்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை தற்போது வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பொங்கல் பண்டிகை பொறுத்தவரையில் வரக்கூடிய 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சமத்துவ பொங்கல் விழாவில் தற்போது கொளத்தூர் தொகுதியில் பங்கேற்றிருக்கிறார். தன்னுடைய மனைவியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் விழாவில் பங்கேற்று அங்கு வசிக்கக்கூடிய அத்தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசு பொருட்களை தற்போது வழங்கி வருகிறார். ஏராளமான பெண்கள் மண்பானையில் பொங்கலிட்டு உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார்கள். 1000 பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது வழக்கம். அந்த வகையில்தான் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே சமத்துவ பொங்கல் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு தற்போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் வருகையொட்டி அங்கு ஏராளமான பெண்கள் பொங்கலிட்டு தற்போது உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வேட்டி, சேலை மற்றும் பரிசு பொருட்களும் அந்த நலத்திட்ட உதவியில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள், திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ பொங்கல் திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து தற்பொழுது உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். பொங்கல் விழாவில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த முதலமைச்சர் வேட்டி சேலையுடன் பொங்கல் பரிசை வழங்கி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த விழா தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகை வரக்கூடிய 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய மனைவியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் சமத்துவ பொங்கல் விழாவில் தற்போது பங்கேற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முன்னதாக கொளத்தூர் தொகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுடன் சமத்துவ பொங்கலிட்டு முதலமைச்சர் கொண்டாடும் பழக்கம். அந்த வகையில்தான் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரக்கூடிய 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய அதற்கு முன்னதாக தன்னுடைய மனைவியுடன் கொளத்தூர் தொகுதியில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று அத்தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். இந்த நலத்திட்ட உதவிகளில் பொதுமக்களுக்கு தேவையான வேட்டி, சேலை மற்றும் பரிசு பொருட்களும் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் சமத்துவ பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். 1000 பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக அங்கிருக்கக்கூடிய மாடுகளுக்கும் மனைவி துர்கா ஸ்டாலின் வாழைப்பழம் தற்போது கொடுத்து அந்த மாட்டுப் பொங்கலை கொண்டாடக்கூடிய வகையில் அந்த சிறப்பான நிகழ்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவரும் முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக தொடர்ச்சியாக அந்த வரவேற்பு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். வழி நெடுகிலும் சமத்துவ பொங்கலிட்டு உற்சாகமாக அந்த பொங்கல் பண்டிகை என்பது கொளத்தூர் தொகுதியில் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய வகையில் பொங்கலிட்டு கரும்பு வைத்து மஞ்சள் கொத்து உள்ளிட்டவை வைத்து அந்த சமத்துவ பொங்கல் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய மனைவியுடன் பங்கேற்று உற்சாகமாக சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார். அங்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கலை நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை பார்த்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கலில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டும் சமத்துவ பொங்கலில் தன்னுடைய மனைவியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, அதே போன்று கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்
முதலமைச்சர் அதே போன்று திருவிக நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த சமத்துவ பொங்கலை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சமத்துவ பொங்கலிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய சமத்துவ பொங்கல் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் உற்சாகமாக பங்கேற்றிருக்கிறார். சாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் சமமாக கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் உள்ளிட்ட அனைவருமே இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். உற்சாகமாக பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.